ஓஏஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 12 ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, மாதங்கள்லேயே சிறந்த மாதமாக பங்குனி மாதம் திகழுது. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டு, அதாவது தான் கற்ற வித்தைகளை எல்லாமே வந்து குரு பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு மதிப்பெண்கள் பெற மாதமாக இந்த மாதம் திகழுது. அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பங்குனி மாதம் நடக்குதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமாக இருக்குது. நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குனி மாதத்தில் நடக்கும். அதே மாதிரி வசந்த மாதம் சொல்லிட்டோம் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆலமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள், அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு புதிதாக வந்து இலைகள் வந்து உதிர்க்கிற மாதமாக வந்து இந்த மாதம் திகழுது. அதாவது அவ்வளோ வந்து ஒரு வசந்த மாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய கடவுள்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் நடைபெற்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ராமபிரானுக்கு சீதா தேவியை வந்து மணமுடிச்ச நாள் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டும் இல்லாமல் ராமர் மட்டும் இல்லாமல் ராமருடைய தம்பி பரதன் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு. ஸோ அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவியை வந்து அவருடைய நெஞ்சில் வந்து குடிபெயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வந்து அதாவது சரஸ்வதி தேவியை வந்து தன்னுடைய நாவில் வந்து சூடிக்கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம்ன்றது பார்த்தீங்கன்னா 12வது மாதமாக வருது. அது மாதிரி 12வது நட்சத்திரமாக வர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த பங்குனி உத்திரம் வந்து நடைபெறுது. அதே மாதிரி ஸ்ரீ ராமநவமியும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழி பிரசனம் மூலமாக பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாகவே வந்து ஒரு ஆளை பார்த்தாங்கன்னா எடை போடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து நடுநிலையாக செயல்படக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஒரு அபரிதமான பிரியம் உள்ளவர்களும் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஹெல்பிங் மைண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால ஸோ இந்த ரொம்ப வந்து இந்த கேலி கிண்டல்லாம் வந்து அதிகம் உள்ள ராசிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியாக தான் இருப்பாங்க. அதாவது மற்றவங்களை கேலி பண்ணி சிரித்து அதில் வந்து ஒரு ஆனந்தம் காணக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்குது. அதாவது நினைச்ச காரியம் தொட்டது துலங்கும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஏதாவது வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நாட்களாக வந்து நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதில் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டபுள் மைண்டாக இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொடங்கும் போது அதுக்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வர்றதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது இந்த ஜாமீன் போடணும்னு நினச்சாலும் தயவு செஞ்சு போய் ஜாமீன் நிற்காதீங்க. அதாவது சில பேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சரி இல்லை உறவினர்களோ சரி உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ வந்து லோன் வாங்கி கொடு, எனக்கு நான் மாதம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழியே வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து ஏமாற்றம் அடையாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் தான் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் யாரை வந்து உங்ககிட்ட வந்து ஹெல்ப்புன்னு கேட்டாலும் உங்களால் முடிஞ்ச அளவு செய்யுங்க. முடியாததை வந்து முடியாமல் கூட நம்ம செஞ்சு பண்ணலாம், சரி ஒரு சைன் தானே போட்டுடலாம் சொல்லிட்டு சைன் போட்டுறாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்காதீங்க. தேவையில்லாத வந்து ஒரு விஷயத்த பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு நாளைக்கு அதனால மூலயமா வந்து பிரச்சனைகள் வந்து சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. பிள்ளைகளுடைய உடல் நலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு
சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஏக்கம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து ரொம்ப லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வருது. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க ரொம்ப நாளாக. ஸோ இந்த மாதத்தில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் வந்து ரெட்டிப்பாக வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்குமே தவிர்த்து உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலையும் சரி அதாவது தேவையில்லாமல் ஜாமீன் மட்டும் தான் தவிக்கணுமே தவிர மற்ற எல்லா விதத்துலையும் வந்து உங்களுக்கு அமோகமான மாதமாக இந்த மாதம் அமையுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்களாம் இந்த மாதத்தில் போய் எடுக்கும்போது அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதம் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பண விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக ஒரு கடன் கொடுக்கல, அதாவது நீங்கள் கடன் வந்து யாருக்காவது நீங்கள் கொடுத்துருந்து அந்த பணம் வராமல் வந்து ரொம்ப நாளாக அவதிப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப வரும். நானும் வந்து டெய்லியும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், நாளைக்கு தரேங்க, 2 நாள் கழிச்சு தரேன், அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பணத்தை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் விட்ட பணம் வரக்கூடிய மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய் வழி உறவில் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் கிட்ட நிறைய சண்டைகள் இருந்திருக்கும். ஸோ அந்த சண்டைகள் எல்லாமே விலகி சுமூகமாக வந்து உங்களை புரிஞ்சுட்டு நிறைய பேர் வந்து போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கூடி வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது.